10th ரிசல்ட் மொபைல் மூலம் பார்ப்பது எப்படி? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிஎன் ரிசல்ட் 2024 டைப் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணதுமே டிஎன் போர்டு ரிசல்ட்டுன்ற வெப்சைட்டை செலக்ட் பண்ணதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். எஸ்எஸ்எல்சி தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 2024 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செலக்ட் பண்ணதுமே உங்கள் எக்ஸாம் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தையும் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பதிவு என்றதில் உங்கள் எக்ஸாம் நம்பரை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. பிறந்த தேதின்றதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இல்லை மதிப்பெண்ணை பெறுங்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடுத்த மொத்த மதிப்பெண் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மொத்தம் இத்தனை மார்க்குன்றது சுலபமாக பார்த்து. அடுத்ததாக ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் உமாங்கில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பண்ணதுமே ஆப்பில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி என்கிட்ட உமாங்க ஆப் இருக்கனால அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஓப்பன் பண்ணுறதுமே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தமிழ்நாடுன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே மற்ற சேவைகளும் சோவாகும். அதில் ஆப்ஷன் அவ்வளோ 10th ரிசல்ட்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் போர்டுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் ரெண்டையும் சரியாக பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கான மார்க்கு ஷோவாகும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.